ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா, மோட்டிவேஷனில் நம்மை வெறுப்பவர்கள் யாரும் நமக்கு பகைவர்கள் இல்லை. நான்லாம் நினச்சிக்குவேன், நம்மளை யாராவது வெறுத்தா அவங்க நம்ம பகைவர்கள் போல், நம்மளை ஏன் பிடிக்கலன்னு தெரில, இல்லை நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருக்கிறோமா என்னன்றது நிறைய பேர் நம்மளை யோசிக்க வச்சுருப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்ம மூஞ்ச பார்த்தாவே சிலவங்களுக்கு பிடிக்காது. சிலவங்க எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும் நம்மகிட்டே நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க. அதெல்லாம் நம்ம போன ஜென்மத்தினுடைய புண்ணிய பலன்கள். அது மாதிரி இந்த நம்ம வெறுப்பவர்கள் ஏன் நமக்கு பகைவர் இல்லை என்பதை பற்றி இந்த மோட்டிவேஷன் மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப படித்ததில் பிடித்தது. அதாவது என்னென்னா, இப்போதெல்லாம் சிறிய செயலுக்கு கூட யாருக்குமே பொறுமை இல்லை. அதாவது நம்ம எல்லாமே கொதித்து போகிறோம். அப்போல்லாம் எவ்வளோ பெரிய அம்மாவோ அப்பாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யார் திட்டினாலும் நம்ம அடுத்த நிமிஷம் சரின்னு போயிடுவோம். ஆனால் இப்போ யாருக்குமே பொறுமை இல்லை. அதனால் பகைமையை நிறைய வளர்த்து கொள்கிறார்கள். இந்த பகைமை பார்த்தோங்கன்னா சுற்றுப்புறத்தில் அனைவரும் நம் உறவுகளையும் நட்புகளையும் இழந்து ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது. அதாவது உங்களை திட்டுபவர்கள் அல்லது துன்புறுத்துவர்கள் மீது உங்கள் இதயத்தில் எந்த விதமான பகைமை உணர்ச்சியும் கொள்ளாதீர்கள். வெளிப்படையாக பார்த்தங்கன்னா, கோபத்தை காட்டுவதை விட இது மிகவும் மோசமானது. இது மானசீக ஒரு புற்றுநோய். பகைமையை வளர்க்காதீர்கள், மறந்து விடுங்கள், மன்னியுங்கள். இது ஏதோ ஒரு வெறும் லட்சியவாத பழமொழி அல்ல. உங்கள் அமைதியை பாதுகாக்க ஒரு வழி இதுதான். அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா, நம்ம பகைமையை வளர்ப்பது என்பது ஒருவனுக்கு மிகுந்த கெடுதி. தூக்கமெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் நமக்கு இரத்த கொதிப்பு வரும், பால்பிட்டேஷன் வரும். இவ்வளவும் நமக்கு இவ்வளவும் நம்மளோட உடலில் அதிகரிக்கும். அதனால் என்னன்னா, இது ஒரு குட்டி கதையின் மூலம் இதை நான் விளக்குறேன். என்னன்னு பார்த்துக்கங்க. ஒரு நாள் மாவீரன் அலெக்சாண்டரினுடைய தந்தை பிலிப் சிறந்த அறிவாற்றல் மிக்கவர், பலம் பொருந்திய மன்னராக ஆட்சி செய்து வந்தார். அவரது அந்த பகுதியில் உட்பட்ட ஜமீன்தார் நிறைய பேர், அந்த பகுதியில் இருக்கிற ஜமீன்தார்ஸ் எல்லாமே ஜமீன்தார் ஒருவர், அந்த ஜமீன்தாரில் ஒருவர் மன்னரை பற்றி எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருந்தாராம். இது மன்னரின் காதுக்கு எட்டியது. அந்த நாட்டு வழக்கப்படி அது பெரிய தேச துரோகம். அந்த ஜமீன்தார் இருக்கும் பகுதிக்கு சென்ற மன்னர் தன் அதிகாரிகளிடமிருந்து அழைத்து வரும்படி கூறினார். தன் மந்திரியிடம் எண்ணிக்கொண்டுள்ள பகைமைக்கு இன்று ஒரு முடிவு கட்டுகிறேன் என்றாராம். விவரம் அறிந்து மிகவும் பதற்றம் அடைந்தாராம் அந்த ஜமீன்தார். தன் ராஜதுரோக செயலுக்கு மரண தண்டனைத்தான் கிடைக்கும் என்று கலவரத்தில் புறப்பட்டாராம். யாரு? அந்த ஜமீன்தார். அப்போது அவர் வந்ததும் மன்னர் எல்லா அதிகாரிகளும் வெளியிலே அனுப்பிவிட்டு தனிமையில் சந்தித்தார். எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே, எல்லா மக்கள்கள் எல்லாம் இவருக்கு நல்ல தண்டனை கிடைக்க போகுது, யாரையும் ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க குறைஸ்க்கு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு நினச்சாராம். நினச்சோன்னா அவர் சரி, இவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு, இவர் நல்ல பெரிய தண்டனை கிடைக்க போகுது என்று எல்லா மக்களும் வெளியே இருந்துக்கிட்டு யோசித்து கொண்டு இருந்தார்களாமாம். சிறிது நேரம் கழித்ததும் மன்னரும் அந்த இவரும் ஜமீன்தாரும் கைகோர்த்து கொண்டு புன்முறுவலுடன் வெளியே வந்தனார். எல்லோருக்கும் அதிர்ச்சியா. மந்திரி, மன்னா, அதாவது ஜமீன்தார்னா மந்திரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து பகைவனை ஒழித்து கட்டுவேன் என்கிறீர்கள் என ஆச்சரியத்தில் விளிம்பில் கேட்டார்கள். என்ன நீங்கள் மன்னா பகைவனை ஒழித்து கட்டுவேன் என்றீர்களே, என்ன ஆச்சரியம் விளிம்பில் கேட்டார்கள். அதற்கு மன்னர், ஆம், பகைவனை ஒழித்து கட்டிவிட்டேன், அவனிடத்தில் ஒரு புதிய நண்பனை உருவாக்கிவிட்டேன். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். நல்ல மனிதர், அதாவது இவர் இந்த ஜமீன்தார் நல்ல மனிதர், என்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார். நேரில் பேசியதில் அதில் புரிந்து எங்களுடைய இருந்த கருத்து வேறுபாடுகள் நீக்கியது. என்னை சரியாக புரிந்து கொண்டதால் அவர் என் மீது கொண்டிருந்த பகை உணர்வுகள் நீக்கி நட்பு மலர்ந்து உள்ளது என்றாராம். பகைவனை அழிப்பது என்றால் பகைமையை அழிப்பது என்று தான் அர்த்தம், பகைவனை கொள்வதல்ல. அப்படி செய்தால் பகைமை அழியாது,
வம்சம் வம்சமாக தொடரும் என்றார். நம்மை வெறுப்பவர்கள் நமக்கு பகைவர்கள் இல்லை, நம்மால் வெறுக்கப்படுவர்களே. நம் பகைவர்கள் பகைமையை மறப்போம், அன்பை செலுத்துவோம். என்ன சொல்கிறாங்க இதில் கருத்து? அழகான கருத்து. அதாவது இப்போ தான் இன்றைக்கி சாயங்காலம் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது சிலவங்க பார்த்தாங்கன்னா அந்த பகைமையை ஒருத்தவங்கள்ட்ட பேசி அது நிறைய அவங்க 2 வார்த்தை அவங்கள பற்றி சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறீ அவங்க 2 வார்த்தை சொல்லி இப்படியே பகைமை பெருகிக்கிட்டே அவங்கள பார்க்கும்போதே அவங்கள பார்த்தா கோபமாக வரும். அப்போ அந்த கோபத்துக்கு என்ன பதில் அப்படின்றத அவங்கள கூப்பிட்டு நம்மளே கேட்டுட்டோம்னா, ஏன் இப்படி இருக்கிற, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர்கள் அந்த தவறுகளை சொல்லும்போது அந்த பகைமை அவங்க கிட்ட இருக்கிற பகைமையை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா நம்ம நண்பர்கள் ஆகிடுவோம். அதை தான் சொல்கிறாரு, அழகாக சொல்கிறார். இப்போ தான் எனக்கு சாயங்காலம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், யாருமே புரணி காசிப் பேசாமல் யார் நம்ம மேலே பகையாக இருக்கான்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம சர்ச்சை செய்து அவர்கள்ட்ட இருக்கிற நம்ம பகைமையை விலக்கி விடணும். நல்லவங்களா கெட்டவங்களா என்பதே அவசியமில்லை. அதாவது சொல்லுகிற வாய் கெட்டதாக இருந்துச்சுன்னா கேட்கிற காதும் கெட்டதாகவே ஆகிவிடும். அதனால தான் யார் சொல்கிறதை நம்பாமல் நம்மளே அவர்களை பற்றி ஒரு சிறந்த முடிவெடுத்து நாம் அதை உணர வேண்டும். அதான் சொல்வார் மகரிஷி, சொல்வார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து செயல்படு அப்படின்னு. சொல்கிறத வச்சு மட்டும் நம்ம அதோடைய ரிசல்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்ம பகைமையாக இருக்கக்கூடாது. இதுதான். அதனால் எனக்கு இது பிடிச்சதுனால இதை உங்களுக்கு இந்த மோட்டிவேஷனை கொடுத்துருக்குறோமா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன்.